ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ ஹீரோ லவ்லிங் சோலோ எபிசோட் 2 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, செம்மையாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. சரி வாங்க, நாம இப்போ எபிசோட் 2க்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் 2க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ மறுவாழ்வு பெற்று திரும்ப உயிரோடு வந்து சும்மா அங்கே டஞ்சன் டெஸ்ட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணி ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் இருப்பான். அதை பார்த்து வைஸ் பிரின்சிபலே வாய புழக்க அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடத்துன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அப்படியே நம்ம ஹீரோ டஞ்சனுக்குள்ள தூரமா போயிட்டே இருக்க அங்க மிகப்பெரிய பாறைகள்லாம் இருக்கும். அங்க நம்ம ஹீரோ போய் ஒளிஞ்சு பார்த்தா மந்திரவாதிகள் மான்சஸ்லாம் வந்துட்டு இருக்கும். கூட பார்த்தா அவனுங்க மந்திர வேட்டை நாய்கள்லாம் கூட்டு வந்துருப்பானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே, போக போக ஆட்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்டோர்ல இருந்து ஒரு மிகப்பெரிய கொக்கி மாதிரி ஒன்று எடுத்து சும்மா ஒரு கொக்கியை போட்டு அப்படியே அந்த பாறைக்கு மேலே போய் நின்று பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே இருக்க மந்திரவாதிகள்லாம் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருவானுங்க. என்னது ஏதோ ஒன்று இருக்கு அப்படி சொல்லும்போது அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்து அவனுங்க மந்திரத்தை எல்லாம் போட்டுட்டு இருப்பானுங்க. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து ஒளிஞ்சு நின்று இருப்பாரு. உடனே அவனுங்க மந்திரத்தை போட்டு இன்னும் விடாம நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த சிரிங்கன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே அப்படி கொண்டு வந்து பிளேடு மாதிரி வச்சு அங்க இருக்கிற நாய் எல்லாத்தையுமே வெட்டி வீசுவாரு. அதை பார்த்துட்டு அவனுங்க விட மாட்டேன்டா அவனு அப்படி சொல்லிட்டு அந்த மந்திரத்தை போட்டு இன்னும் மந்திர நாய் எல்லாம் வெளியே கொண்டு வந்துருப்பானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே, இவனுங்க இதே தான் பண்ணுவான்னு நினைச்சு பார்த்தேன், நான் அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது அவனுங்க அந்த மந்திர நாய் எல்லாத்தையுமே சம்மன் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இவனுங்க இதை சம்மன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூங்கிடுவான். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் அங்க பார்த்தா அங்க நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இருந்தவன் வேற ஒருத்தன் வந்துருவான். ரெண்டாவது பார்த்தா ஜிங் ஜிங்ன்ற ஒரு பொண்ணு வந்துருவா. இதெல்லாம் பார்த்தா அவனுங்க நினச்சாங்க பாடுறா, ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்தவன் சும்மா வேஸ்டா, இப்போ பாரு ஜிங் ஜிங் தான் இப்போ 2வது இடத்துல இருக்காங்க. அவங்க ஒரு ப்ரொஃபஷன் சான்ஸ் சக்ஸஸ், அவங்க எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தெரியுமா, அவங்க வெறித்தனமான ஒரு மாஸ்டர், அவங்க அளவுக்கு யாரும் இருக்க முடியாது அப்படி சொல்லும்போது அவங்க கன் எடுத்து அங்கே இருக்க மான்ஸ்டர் ஸ்டைலாக சுட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஸ்வாட்ஸ் மேன், அவனோட பேர் சங்கி. இந்த சங்கி என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் வெட்டி வீசிட்டு இருக்கான் ஸ்வாடை வச்சு. இங்கே வைஸ் பிரின்சிபலும் இப்போ பார்த்தா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறவரு லாஸ்ட் ரேங்க்கு போயிட்டாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஸ் பிரின்சிபல் பேசிட்டு இருக்கும்போது என்னடா அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து லாஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும்போது அங்கே இருக்க எல்லாருமே நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நம்பர் பிளேட் அப்படியே டப்பு 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 டப்புன்னு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறிட்டே இருக்கும்போது என்ன ரேங்கிங் வேற மாதிரி மாறிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வாயப்பொழுந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி தூங்கி எழுந்திரிச்சு கொட்டாயை விட்டுட்டு இங்கே பார்க்கும்போது என்ன எல்லாம் முடிஞ்சா அப்படி சொல்லும்போது அவங்க நிறைய மந்திர நாயை சம்மன் பண்ணிப்பானுங்க. உடனே நம்ம ஹீரோ ஸ்டோர்ல இருந்து ஒரு ஐட்டத்தை எடுப்பான் பாருங்க. என்னன்னு பார்த்தா கைதியில் வர அந்த கன்னுங்க, அதை எடுப்பான் பாருங்க, செம்ம சர்ப்ரைஸ். அதை எடுத்து என்ன ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா, எங்கடா அந்த மந்திரவாதிங்க இருங்கடா உங்களை ஏம் பண்ணி சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதி கன்னை வச்சு சும்மா டப்ப 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 டப்புன்னு அங்கே இருக்க மந்திரவாதி எல்லாத்தையுமே சுட்டு தள்ளுவார் பாருங்க. அவ்வளோதான், அவனுங்க சோழி முடிஞ்சோன்னே அந்த மந்திர நாய்கள் அங்கே இருந்து இடம் தெரியாமல் போயிடுது. நம்ம ஹீரோ சும்மா லெவலப்னு சொல்லிட்டு லெவலப் ஆகிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோட அந்த லெவலப் பார்த்துட்டு அந்த பேசிவ் லெவல் ரிப்ளஸ் பிளாஸ் அதோட லெவலப்பும் இப்போ 2வது லெவலுக்கு போயிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே வெளியே ரேங்கிங் சிஸ்டத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ டப்புன்னு இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்குக்கு போயிடுறான் ஒரே அட்டாக்ல. அதை பார்த்து மறுபடியும் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னடா நடக்குதுங்க, அவன் எப்போ திடீர்னு ஃபர்ஸ்ட் ரேங்க் போறான், லாஸ்ட் இருக்கிறான் ஃபர்ஸ்ட் போறான், என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படி சொல்லும்போது அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் அவன் ஏதோ ஒன்று லக்கு வச்சிருக்கான்டா, அவன் என்னோட ஸ்டூடெண்ட் தான் பாத்தியாடா அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு. இவர் தான் நம்ம ஹீரோட டீச்சர் எர்லாங். இந்த எர்லாங் நான் தாண்டா அவனுக்கு டீச் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்கே வைஸ் பிரின்சிபல் அந்த எர்லாங் டீச்சர் கிட்ட வந்து என்னடா அவனோட ரிப்போர்ட் எல்லாமே ஒழுங்காக என்கிட்ட வந்து கூடு, அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், அவன் எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் தெரியல அப்படி சொல்லும்போது இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள அப்படி இன்னும் போய்கிட்டே இருப்பான். அப்படி போகும்போது நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி வாரியர் மெஜிஷியன் இந்த மாதிரி ஸ்வாட்ஸ்மேன் என்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ வாக்ராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் யூஸ் பண்ணுவான். அது மூலமாக நம்ம ஹீரோ எல்லா பவருமே யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான பவர். அதில் நம்ம ஹீரோவுக்கு ஸ்டாமினா எல்லாமே அதிகமாக இருக்கும். அதை நம்ம ஹீரோ சூஸ் பண்ணிடுறான். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லெவலப் இப்போ வெறித்தனமாக போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோட ஹிடன் கிளாஸ் ஸ்பெல் பைண்டர் எல்லாத்தையுமே கவர்ந்து இழுத்துக்குவோம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பவர். அது எல்லாமே வெளியே இருந்த வைஸ் பிரின்சிபல் எல்லாருமே பார்த்துருவாங்க. அதை பார்த்து என்னடா நடக்குதுங்க, டக்குன்னு லெவல் 13க்கு போயிட்டானா, அது இல்லாமல் அந்த வேக்ராண்ட் கிளாஸ்லாம் கிடைக்காதடா, ஐயோ இவனை ரொம்ப கடுப்பேற்றுறான்,
நம்மளை முட்டாளா நினைச்சிட்டானா அப்படி சொல்லும்போது இங்க இருக்க ஸ்டூடெண்ட்லாம் டேய் அவன் ஏதோ ஃப்ராட் வேலை பண்றான்டா, இந்த மாதிரிலாம் யாருமே பண்ண முடியாது, அவன் இந்த மாதிரி வேக்ரண்ட் கிளாஸ் எடுத்தானா அவனுக்கு எந்த மாதிரியான வெப்பன் கிடைக்கும் தெரியுமா, எல்லா மாதிரியான வெப்பன் கிடைக்கும்டா, அவன் எல்லாரை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுவான், அவன் ஒத்தையால நின்று எல்லாத்தையுமே அடிச்சு கொண்டுருவான் அப்படி சொல்லும்போது எல்லாருமே ஸ்வாட்ஸ் இந்த மாதிரி வித்தியாசமான வெப்பன் வைக்கும்போது நம்ம ஹீரோ சீல்டை வச்சு அசால்ட்டா எல்லாத்தையுமே கொல்ல முடியும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ பரவாயில்ல எனக்கு எல்லாமே சாதகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்பெல் பைண்டர் எந்த மாதிரியான பவர்னு சொல்லும்போது இது வெளியே டஞ்சனுக்குள்ள தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்ட்ரென்த்தை நான் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டு அப்படியே உள்ள போய் அங்க இருக்கிற அந்த ஹையா இருக்கு மாஸ்டர் சும்மா சரசரன்னு வெட்டி வீசி எனக்கு இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அங்க புக் ஆஃப் டீமன் சொல்லிட்டு ஒரு ரிவார்டு கிடைக்கும். அந்த புக் ஆஃப் டீமனை நம்ம ஹீரோ எடுத்துட்டு பரவாயில்லையே இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்பெஷல் மிஷின்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ டைமிங் வந்து 60 நிமிஷம் தான் இருக்குது. இந்த 60 நிமிஷத்துல நம்ம ஹீரோ அடுத்ததா பாஸ் தேடி போனோம். அந்த பாஸோட பேரு ஜலான். அந்த ஜலான் கேட்க சிரிக்கும் போது அங்க ஒரு ஹண்டர் ஸ்டூடெண்ட் அவன் அப்படியே வெப்பன் எடுத்துட்டு உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அட்டாக் பண்ண வருவான். அப்படி அட்டாக் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட் நான் இதை கண்டிப்பா தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போவான். அப்படி போகும்போது டக்குன்னு பார்த்தா அந்த ஜலானு இவனை அட்டாக் பண்ணிடுவான். அவன் வயிற்றுல இருந்து அப்படியே ரத்தம் தெறிக்க பொந்துன்னு கீழே பறந்து விழுந்துருவான். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மிகப்பெரிய மான்ஸ்டரை வந்து வெப்பன் பெருசா இருக்கும், அதை வச்சு அவனை ஓங்கி ஒரு போடு பாருங்க, அவ்வளவுதான் அவன் அப்படியே அங்கிருந்து வெளியே வந்து விழுந்துருவான். அவ்வளோதான். நிறைய பேர் 10-15 பேர் அவங்க ஒரு நல்ல ரேங்க்ல இருக்காங்க, அவங்களே தோக்கடிச்சு எல்லாருமே வெளியே வந்து விழுந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ உள்ள அந்த டஞ்சன் பாஸுக்கிட்டே வந்துடுறான் அந்த ஜலான் கிட்ட. அப்படி வரும்போது அங்க இருக்கிற 2 மான்ஸ்டர் அப்படியே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பறந்து வருது. அப்படியே நம்ம ஹீரோ என்னடா நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க ஆனால் என் அளவுக்குலாம் ஒன்றும் ஃபாஸ்ட்டாக இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி அப்படியே தாவி போவான். இன்னும் 2 மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அப்படி பிடிக்க வர நம்ம ஹீரோ அப்படியே அசால்ட்டாக ஸ்லைடு பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணி போவான் பாருங்க. அப்படியே தப்பிச்சு போக 2 கிக்கு அதுங்க 2 அந்த பக்கம் பறந்து போய் விழும். இப்போ நம்ம ஹீரோ நீ என்னோட அட்டாக்கை டாஜ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் ஜலான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக ஓடி போகும்போது அவன் கையில் இருக்க மந்திரக்கோலை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக அவன் கிட்ட போய் ஓங்கி ஒரு மிதிப்பா இருப்பாருங்க, அவன் அப்படி மேலே பறந்து போவான். உடனே நம்ம ஹீரோ அந்த கைதி கன்று எடுத்து சும்மா டபான்னு சுட ஆரம்பிச்சிருவாரு. அது மேலே புல்லட்டுலாம் பட்டு அவ்வளோதான், அதோட கதை அப்படி கீழே விழுந்து அதோட முடியும் அப்படி சொல்லிட்டு பார்த்தா விடாம அங்க இருக்கிற மற்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ உடனே இந்த வெப்பன் ஸ்விட்சிங் மூலமா ஒரு வித்தியாசமான ஈட்டி எடுக்கிறாரு. சும்மா அங்க இருக்கிற எல்லாரோட அந்த காலை பிடிச்சி அடிப்பாரு பாருங்க, அந்த கால் எலும்பெல்லாம் சளியா நொறுங்கிடும். என்னடா என்கிட்ட வச்சுக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த ஜலான் கீழே இருப்பான். இப்போ ஓங்கி ஒரே அடியில் உன்னோட அந்த மண்டை ஓடு எப்படி நொறுங்குதுன்னு பாரு அப்படின்னு சும்மா ஒரு சொருவா இருப்பாருங்க எடுத்து. அவ்வளோதான், அந்த ஜலானோட கதை முடிஞ்சிருது. அவனோட கதை முடிஞ்சோடனே இந்த பக்கம் பார்த்தா அந்த லிங்ன்ற அந்த பொண்ணும் அந்த கூட இருந்த அந்த ஜங்கு இவங்களும் 2 பேரும் அவங்க சண்டையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபர்ஸ்டே இல்லை. அதை பார்த்து கடுப்பாயிட்டு என்னது நான் ஃபர்ஸ்ட் இல்லையா, நான் தானே ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா பிரின்சிபல் லூ யான்மின், இந்த யான்மின்றவர் என்னடா பேசிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு பவரா, அந்த மாதிரி ஒரு பவர் யாருக்குமே இருக்காதடா, என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இந்த டீச்சர் நம்ம ஹீரோட டீச்சர் இருக்கா பாருங்க ஆர்லாங்க, அவனை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாரு. அவனுங்க மேப் வச்சிருக்காங்க அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மேப் வச்சாலும் இந்த மாதிரி பண்ண முடியாதுடா, இந்த மாதிரி ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அவனுக்கு லிமிட்லெஸ் பவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்கும்போது அவர் அந்த ஐபேடை பார்த்து என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பாரு. அப்படியே இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்க கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட பவர் அதிகமாயிட்டே இருக்குது, இப்படியே விட்டா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு மந்திர பொருளை எடுத்து மறுபடியும் ஒரு மந்திரத்தை போட திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று சம்மன் ஆயிட்டு இருக்கும். அது என்னன்னு பார்த்தா டமான் லெவல் 12 எலிட் பாஸ் டீமன் ரேஸ் வாரியர். அது அப்படியே வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண நீ சாவணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஹீரோ அந்த அட்டாக் எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிட்டு இருக்க மறுபடியும் நம்ம ஹீரோ என்ன மறுபடியும் என்கிட்ட அடி வாங்க ரெடியா அப்படி சொல்லும்போது அது வேகமாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும் பாருங்க. சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ என்ன அவசரம் கொஞ்சம் பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில இருந்து ஏதோ ஒரு மண்ணு மாதிரி இருக்கும் அதை எடுத்து அதோட கண்ணில் போட்டுருவாரு. போட்டோன்னே அது அப்படி கண்ணு தெரியாம கண்ணை போட்டு கசக்கிட்டு இருக்க டப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பாம் எடுத்து சும்மா அடியில் ஸ்லைடு பண்ணி பறந்து போய் அப்படியே அதோட முதுகுல உட்காந்துட்டு அந்த பாமை வச்சுட்டு அப்படியே பின்னாடி ஜம்ப் பண்ணி பூம் அப்படி மாதிரி வெடிச்சு சதறும். அவ்வளோதான். அதே நேரம் அங்கேருந்து 2 வெப்பன் அப்படியே தூக்கி வீசுவார் பாருங்க. தூக்கி வீசினதுல அங்கேருந்த மான்சன் மேலே பட்டு அதோட கதை முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஹீரோ என்ன
கதையை முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மாஸ்டர் தலையிலேயே அந்த கைதி கண்ணை வச்சு சும்மா ஏம் பண்ணி சுடுவாரு பாருங்க. அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த லீடர் போல் ரேங்கில் ஃபர்ஸ்ட் வந்துருவாரு. அதை பார்த்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்லாம் கடுப்பாயிருவானுங்க. அவன் ஒரு சீட்டர், அவன் ஏதோ ஃப்ராட் வால் பண்ணி தான் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க பிரின்சிபல் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா பண்ணுறது, இவங்க இவ்வளோ கோவமாக இருக்கானுங்களே, அவன் வெளியே வர வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கடைசி ஒரு நிமிஷம் முடிய போகுது. இங்கே நம்ம ஹீரோ அதை கன்னை வச்சு சுட்டு கொண்டுட்டு சும்மா கெத்தாக நின்றுட்டுருப்பாரு. இப்போ வேலை முடிச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மந்திரத்தை போட்டு வெளியே போக ரெடியாக இருக்க இப்போ லெவலப் ஆவான். நம்ம ஹீரோட அந்த கேட்லிங் கன், அந்த பெரிய கைதி கன் இருக்கு பாருங்க, அதோட அந்த லெவலும் அதிகமாயிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே அதிகமாயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கில்ல 4ல் 1 பங்கு இப்போ கிடச்சிருக்கு. அந்த 4 கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட லெவல் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோ அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிங் ரூமுக்கு திரும்ப நம்ம ஹீரோ வெளியே வரான். அப்படி வந்தோடனே அதை பார்த்துட்டு அந்த பிரின்சிபல் இவனோட வருங்காலம், இவனோட பவர் எதுக்குமே எல்லை இல்லை, இவன் ஒரு எல்லை இல்லாதவன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பிரின்சிபல் வாயை புலப்பாரு. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்லாம் நம்ம ஹீரோ பார்த்து இவன் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. அப்போ பிரின்சிபல் அங்கே வந்து எல்லாரும் சைலன்ஸாக இருங்கடா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்லாம் வாயை பொத்திட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பானுங்க. அவன் அங்கே பிரின்சிபல் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ உன்னோட எல்லாத்தையுமே முடிச்சிட்டியா, நீ பாஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு பிரின்சிபல் மோனே சூப்பர்ரா, எப்பட்றா இந்த மாதிரிலாம் பண்ணுற, உங்ககிட்ட எப்படி இந்த மாதிரிலாம் பவர் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப குஷியாயிருவார், சீரியஸாக இருந்தவர். அப்போ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்லாம் இவன் ஒரு ஃப்ராடு, இவனை ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி வா நம்ம தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்படி கூட்டு போக பார்ப்பாரு. அப்போ அங்கே குயின் இந்த டீச்சர் இருப்பாங்க, அவங்க மேலே எல்லாத்தையும் பார்த்துட்டு டம்முன்னு கீழே குதிச்சு வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து நீ அந்த பாஸை அசால்ட்டை கொண்டு இருக்க அப்படின்னா நீ சம்மன் பண்ணி மறுபடியும் கொண்டிருக்க, இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண முடியாது, நீ ப்ரூஃபை காட்டு, நீ என்ன ஃப்ராடு பண்ண, எந்த மாதிரி அதை தோக்கடிச்ச எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட நம்ம ஹீரோ நான் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டுருவான். அதுக்கிட்ட டீச்சருக்கு என்னது என்கிட்ட இப்படி பேசலான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிரும். அதை பார்த்து அங்கே இருக்கிற அந்த சன்கேக்கு என்ன தைரியம் தான் என்னோட டீச்சர்ட்டே நீ இப்படி பேசுவ, வாடா ஒத்தைக்கு சண்டை போட்டுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாடு அவ்வளோ பெரிய ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ மூஞ்சி முன்னாடி நீட்டிட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ இவங்க கூட சண்டை போடுறதா வேண்டாமா, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் இன்னும் வெறித்தனமான சம்பவம்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.